அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். எந்த ஒரு செயலையும் விவேகத்துடன் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தங்களது விருப்பம் போல் தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். வெகு நீண்ட காலமாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாகவும் தற்சமயம் உள்ளது. யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிக மிக யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் அமைந்துள்ளது. நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை தாங்கள் பெறுவீர்கள். பெண்களுக்கு பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகள் வருகின்றது. துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். எனவே சரியான அளவில் தாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 15, 16, 17, 22, 23, 24, 25 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 2, 3, 7, 8, 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 28ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மே மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதத்திற்கு 16ஆம் தேதி, வைகாசி மாதத்திற்கு 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதத்திற்கு 18ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதத்திற்கு 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி திங்கட்கிழமையும், மே மாதத்திற்கு 28ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 14ஆம் தேதி புதன்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 8ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மே மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதத்தில் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூன் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 15ஆம் தேதியும் ஜூன் மாதத்தில் 14ஆம் தேதியும்
வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 23ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மே மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதத்துடன் இணைந்து அமாவாசை திதியானது மே மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூன் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன் கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. வைகாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் ரிஷபராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இணைந்து கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காலை வரை கடகராசியில் அமர்ந்தும், ஜூலை மாதம் 8ஆம் தேதி காலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 16ஆம் தேதி இரவு வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 2ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 31ஆம் தேதி காலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி காலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.